எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கேச்சா நூடுல்ஸ்னு ஒரு ரெசிபிங்க. ஆக்சுவலி இது வந்து ரைஸுக்கும் சாப்பிடுவாங்க, சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம். இந்த மசாலா ப்ரிப்ரேஷன்ஸ் சாதம் சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இதை வச்சு நம்ம ஒரு கேச்சா நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் இது எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ அடிக்கடி நம்ம பண்ண சொல்லுவாங்க. அதான் சொல்ல நம்மளா போய் வாண்டடாக மாட்டுறது இதுதான். எங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணியாச்சுன்னா அது வந்து அப்படியே கண்டினியூவாக ரிப்பீட் ஆகுமே தவிர அது ஸ்டாப் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் டேஸ்ட்டு நான் பண்ணலை, பட் நான் பண்ணி கொடுத்தேன். 2 பேருமே சாப்பிட்டதை வச்சு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ரவுண்டு இது 2வது ரவுண்டும் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நான் சரி சும்மா என்னத்துக்கு ஒரே நூடுல்ஸ் பண்ணிகிட்ருப்பானே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோன்னு ட்ரை பண்ணேன். அது நம்மளுக்கே ரிப்பீட் அடிக்குது. நல்லாயிருக்கு. சாப்பிட்டதை வச்சு பசங்க சாப்பிட்டதை வச்சு சொல்கிறேன். பட்டு நான் டேஸ்ட்டு பார்க்கலங்க இன்னும், அதனால் எனக்கு தெரியல இந்த நூடுல்ஸை பற்றி. கண்டிப்பாக கிட்ஸுங்க நூடுல்ஸு சாப்பிடுவாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் வேர்க்கடலைக்கு வேர்க்கடலை, பூண்டுக்கு பூண்டு எல்லாமே உள்ளே போயிடுது. கேப்சிகம் அண்டு ரொம்ப காய்கறி இதில் ரொம்ப லெஸ்ஸு தான். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் போல். ஓகேவா? அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 வாட்டி ட்ரை பண்ணேன். 3வது வாட்டி கேட்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். ஏன்னா அது அப்புறம் ரிப்பீட்டாக பழக்கமாயிரும். இது ஒரு டேஸ்ட் நம்ம காமிச்சு விட்டுட்டோன்னா அதையே திருப்பி திருப்பி பண்ணுன்னு வரும். அதனால் வேண்டாம், போதும் அளவோடு எதுனாலும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ரெசிபி. வாங்க, ஃபஸ்ட்டு வந்து கடாயை எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதில் வந்து வேர்க்கடலை ஒரு 50 கிராம், ஒரு காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 10 எடுத்துக்கிட்டேன். அதனால் அதில் வந்து ஸ்பைசி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பைசி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 20 பல் நல்லா எடுத்து வதக்கிட்டு, இந்த மாதிரி அம்மி ரொம்ப லேட் நைட்டில் பண்ணதுனால என்னால் இது பண்ண முடியல. திருப்பி மார்னிங்கும் பண்ணினேன் இதே ரெசிபியை, சேம் ரெசிபி. மசாலா ப்ரிப்ரேஷன் சேம் தான். மசாலா எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம வந்து இதை எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம். ஸோ நம்ம தோட்டத்தில் நிறைய கேப்சிகம் காய்ச்சிருந்தது, அதையும் எடுத்துகிட்டு, ஒரு வெங்காயம், 3 கேப்சிகம் சின்ன சின்னதாக இருந்தது கேப்சிகம், அதனால் 3 நீட்டாக இந்த மாதிரி அரிஞ்சிட்டு, அதெல்லாம் வந்து அம்மி இருந்ததுன்னா அம்மியில் வச்சு அடிங்க, இல்லைன்னா உரலில் வச்சு இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி பண்ணுங்கள். பட் மிக்சியில் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்படியே பண்ணுங்கள். இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, நம்ம மசாலாலையும் கல் உப்பு போட்டு நான் இடித்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அது வந்து அந்த மசாலா வந்து நீங்கள் சுடுசாதத்துக்கும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சரி, இதை வச்சு நம்ம ஒரு நூடுல்ஸ் பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன். பட்டு இது வந்து இன்ஸ்டாவில் கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டுருக்கு வேறு. அதனால் ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான். பிடிச்சி சாப்பிட்டாங்க பசங்க. ஸோ 2வது வாட்டி இன்றைக்கி மார்னிங்கும் பண்ணேன். அது வந்து எப்படின்னா, அந்த மசாலா இருந்ததுன்னா நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம். வெங்காயம் கேப்சிகம் தான், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் இதில் வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயமும் கேப்சிகம் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, பொடி உப்பு நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே சோயா சாஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இடிச்சி அந்த மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் நூடுல்ஸ் எடுக்கிற அளவை பொறுத்து. நான் வந்து ஒரு பேக்கெட் எடுத்தேன். ஒரு பேக்கெட்டுக்கு இந்த மெஷர்மெண்ட் ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் இது போட்டு சோயா சாஸ் ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க, ஊற்றிடாதீங்க. தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு, அப்புறம் நூடுல்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை இதில் போட்டு இறக்குனா கேச்சா நூடுல்ஸ் ரெடி. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ரெசிபி என்ன வேணும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு கிட்ஸுக்கு நல்லா பிடிச்சிருந்தது இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் பண்ணுங்கள்.